வணக்கம். இந்த தேர்தலில் நான் போட்டியிடுவதாக இல்லை, என் கட்சியும் எப்படித்தான். ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும். இது பதவிக்கான விஷயமே அல்ல, நாட்டுக்கான விஷயம் என்பதனால் நான் எங்கு கை குலுக்க வேண்டுமோ அங்கு கை குலுக்கி இருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் ஒப்பமிட்டிருக்கும் எங்கள் அறிக்கை இவர்கள் மாண்புமிகு முதல்வரும் என்னுடைய கையெழுத்தும் இருக்கும். இந்த அறிக்கை நீங்கள் வேணா படித்து காட்டு. நாடாளுமன்ற தேர்தல் 2024 திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களும் இன்று 9/3/2024 கலந்து பேசியதில் 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பில் தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொள்வதெனவும் வருகிற 2025ஆம் ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை அதாவது ராஜ்யசபா தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வதெனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் ஐயா கையெழுத்து போட்டிருக்காங்க, சிஎம் ஐயா கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. இல்ல, அதான் நான் முதல்ல அதான் சொன்னேன். முதல்ல சொன்னதை மறுபடியும் கேளுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கும் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தான் இந்த தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்றும் கட்சி நிர்வாகி ஒருவர் நிச்சயமாக போட்டியிடுவார் என்று கமலஹாசன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய காட்சிகளை பார்த்தோம். திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா அறிவாலய இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடன் பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் மீண்டும் இணைக்கிறார். சார், திமுக கூட்டணியில மக்கள் நீதி மய்ய கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? இந்த மாநிலங்களவை சீட் அப்படின்றது ஆரம்பம் முதலிருந்தே திமுகவினுடைய ஆஃபர் வந்து மாநிலங்களவை ராஜ்யசபா நாமினேஷன் தான். கமல்ஹாசன் தரப்பில் இருந்து தான் ஒரு மக்களவை தொகுதியில் நிற்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருந்தாங்க. ஆனால் அதுல வந்து அவர் வந்து ரொம்ப உறுதியாக இருந்ததுனால் அதுல இன்ஃபேக்ட் சென்னை தொகுதி கேட்டதாகவெல்லாம் வந்து செய்திகள் வந்தது. ஆனால் திமுக தரப்பில் உறுதியாக மாநிலங்களவை தொகுதி மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக சொன்னார்கள். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அது கோவை தொகுதி கொடுப்பதாக வந்து சில பேச்சுக்கெல்லாம் நடைபெற்றதாக செய்திகள் வந்தது. ஆனால் திமுக வந்து மாநிலங்களவை உறுப்பினர் பகுதிக்கு மட்டும்தான் ஒரு நாமினேஷன் கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக இருந்து அது இன்ஃபேக்ட் இன்னைக்கு அதை உறுதி செஞ்சிருக்காங்க. அப்போ அவருக்கு ஒரு தொகுதி கொடுப்பதனால் வந்து காங்கிரஸோட தொகுதி குறைப்பு இல்ல திமுக ஒரு தொகுதியை வந்து குறைக்கக்கூடிய அந்த சூழல் அதையெல்லாவற்றையும் தவிர்த்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக வந்து திமுக வந்து ஒரு ராஜ்யசபா நாமினேஷன் எப்படி இருந்தாலும் அடுத்த பையனியல் எலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடுத்த வருடம் தான் வருது. அப்ப நிச்சயமாக யாரோ ஒரு நபருக்கு அந்த மக்கள் நீதி மய்யத்திற்கு அந்த சீட்டை கொடுத்து விட்டு இப்பொழுது அவர் வந்து ஒரு பிரச்சாரத்திற்காக மட்டும் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு யுக்தியை வந்து வெற்றிகரமாக வந்து கையாண்டிருக்காங்க திமுக என்பதை தான் நம்ம இதுல கண்டுகொள்ள முடியும். அதுல வந்து என்னன்னா இதே ராஜ்யசபா நாமினேஷனை தான் அதிமுகவினுடைய வைகோ அவர்கள் வந்து உறுதிப்படுத்தணும். நேற்று கையெழுப்பமிட்ட அந்த தேர்தல் கூட்டணி உடன்படிக்கையிலேயே வந்து உறுதி செஞ்சு அதுலயே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது திமுக சார்பாக முடியவே முடியாது. அதை அடுத்த ஆண்டு பார்த்துக் கொள்ளலாம். இந்த வருடம் ஒரே ஒரு பாராளுமன்ற
லோக்சபா தொகுதி மட்டுமே கொடுக்க முடியும் என்பதை உறுதி செய்து, மாறாக அந்த ஒரு ராஜ்யசபா நாமினேஷனை கமலஹாசனுக்கு கொடுத்து அவருக்கு பிரச்சாரம் செய்வதையும் ஒன்று கமலஹாசன் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்வதையும் தவிர்த்துவிட்டு அவரை பிரச்சாரத்தை மட்டும் பயன்படுத்தி கொண்டு ஒரு ராஜ்யசபாவோட ரெஸ்ட்ரிக்ட் செய்வதனால என்ன ஆகுதுன்னா, இப்ப திமுகவிற்கு ஒரு சீட் குறைவோ ஏற்படாது, காங்கிரஸ் அந்த சீட்டை கொடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இப்பொழுது இல்லை. அப்ப சுமூகமாக மித்த கூட்டணி கட்சிகளோட இதை முடித்துக் கொள்வதும் ரொம்ப எளிதாகிறது. கமல்ஹாசன் தரப்பில் அதே போல அந்த மாற்று அரசியலுக்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்று நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா 2016க்கு அப்புறம் அவர் ஆட்சி அமைத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எல்லாம் களம் கண்டப்போ திமுக அதிமுக இவர்களுக்கெல்லாம் மாற்று அப்படின்னு எல்லாம் பேசிக் கொண்டிருந்த வேளையில் இன்று அது ஒரு விஜயகாந்த் போல இன்னொரு நடிகர் கட்சி ஆரம்பித்து அவரும் இந்த மாற்று அரசியல் என்பதை அவரும் முன்னே கைவிட்டு விட்டார். இன்று திமுக கூட்டணியோடு அங்கமாகிறார் என்பதை உறுதி செய்கிறது. அப்போ கமலஹாசனுடைய மாற்று அரசியல் முதலமைச்சர் கனவு என்பது இதோடு நிறைவுக்கு வருகிறது என்பதையும் நம்ம இதுல புரிஞ்சு கொள்ள முடியும். அதே போல மோடிக்கு எதிரான ஒரு பாஜகவிற்கு எதிரான ஒரு இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுப்பெறுவதற்கு ஒரு நல்ல ஒரு நியூ என்ட்ரன்ட், புதிதாக ஒரு புது வரவு ஒன்று இந்த இந்தியா கூட்டணிக்கு வந்திருக்கிறது. மேலும் அது தேசிய அளவிலும் ஒரு கூட்டணி உள்ளே சேரும் என்பது தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வலுப்பெறுவதையும் உறுதி செய்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.